எங்க குடும்பத்து பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க ஏன் இதுல அனாவசியமா தலையிடுறீங்க? இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை தேடி வரணும்னு எங்களுக்கு வேண்டுதல். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆக்ஷன். எது உண்மை எது பொய்ன்னு விசாரணையில தெரிஞ்சிரும். ஆளுக்கு மாறி மாறி பேசி எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்து மேரேஜ் ஆக்ட் 415 செக்ஷன் படி இவனையும் 498A செக்ஷன் படி இந்த பொம்பளையையும் நான் அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள்ஸ், அம்மா பையன் 2 பேரையும் ஜீப்ல ஏத்துங்க. ஐயோ மேடம் 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 அவசரப்படாதீங்க சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. கேளுங்க சார். யாரோ எங்க மேல அபாண்டமா பழிய போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற யாரும் இல்ல, உங்க மருமக ரஞ்சித். மொத்த கதையும் எங்களுக்கு தெரியும். பெருசா எதுவுமே நடக்காத மாதிரி மழுப்பாத. ரஞ்சிதா கம்ப்ளைண்ட்ல நியாயம் இருக்கிறதுனாலதான் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன். நீயும் இவனும் எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. மேடம் ஒரே நிமிஷம். மேடம், ரஞ்சிதா அந்த கம்ப்ளைண்ட கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டா. இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு குழப்பமும் இல்ல, நான் தெளிவாதான் இருக்கேன். இது ரஞ்சிதா கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்டோட காப்பி. இது அவ சைன் தானே? இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சுல? வாயை மூடிக்கிட்டு வா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? கான்ஸ்டபிள்ஸ் இழுத்துட்டு வாங்க. மேடம் 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 அம்மா விட்டுருங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அவங்க வயசானவங்க மேடம், அவங்க ஸ்டேஷன்ல கூட்டி போகாதீங்க மேடம். ரஞ்சிதா கிட்ட பேச எல்லாம் சரியாயிடும் மேடம். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அம்மாவும் பையனும் கலாட்டா பண்ணாம வாங்க மேடம், இல்லனா அசிங்கப்படுத்தி இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். மேடம் 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 ப்ளீஸ் ஒரு நிமிஷம். ரஞ்சிதா என்னோட ஃப்ரெண்டு தான். அவ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான்னு நான் நம்பல. அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே இங்க வர சொல்றேன். ஸ்டேஷன் வரைக்கும் போகாம இதை இங்கே முடிச்சிடலாம் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். இங்க பாருமா, இது கோவில். பப்ளிக் நிறைய பேர் வந்து போற இடம். இங்க வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ரஞ்சிதாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. எங்க அம்மா விட்டுருங்க மேடம். நீ உன் பையன் என்ன விஐபியா? பாதுகாப்போட தான் கூட்டி போணுமா? இழுத்துட்டு வாங்க இவங்கள. மேடம் ப்ளீஸ் மேடம், அம்மா விட்டுருங்க மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ணி எதிரிங்க. நீ எதிரிங்க. அண்ணி உடம்பு முடியாதவங்க இப்படி மொரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்களே. அப்புறம் ராஜ மரியாதையோட தான் கூட்டு போணுமா? இந்த அம்மா பண்ண காரியத்துக்கு ஓடிச்சுதான் இழுத்துட்டு போறோம். வயசானவங்கள தான் பொறுமையா டீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அந்த எஸ்ட்ரீம்க்கு போக வச்சிடாதீங்க. மாமா பேசாம. ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க மேடம். அம்மா பாத்துமா. ஸ்டேஷன்ல வேணாம் மேடம். அம்மா ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் பண்ணுங்க மேடம். உன் அம்மா மருமக கிட்ட நல்ல மனசோட நடந்துக்க வேண்டியதானே? அந்த பொண்ணுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப இந்த பொம்பளை நல்லா அனுபவிக்குது. என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காம ஒரு லாயரை போய் பாருங்க. வேலை செய்ய விடாம எங்களை தொந்தரவு பண்ணீங்க, உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். ஏன்
எப்படி இங்க வந்தா? அருண், என்ன ஆச்சு அருண்? எதுக்கு உங்களையும் அத்தையும் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? மனசுல எவ்வளவு கோவம் வன்மம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப. எல்லாரும் முன்னாடியும் அத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச. உன் இத்தனை நாள் வஞ்சமும் இன்னைக்கு தீந்துருச்சுல்ல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணல. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. போதும், நிறுத்து. அம்மா மேல இருக்கிற கோவத்தை இப்படிதான் காட்டுவியா? ஒருத்தரை பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் செய்வியா? அவங்க வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. மனுஷா நீ எல்லாம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே. ஏய், நான் இருக்கும்போதே நீ கை நீட்டுறனா? வீட்ல இவங்களை நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப? லாக்அப்ல வச்சு லாடம் கட்டினாதான் நீ எல்லாம் அடங்குவ. ஐயோ மேடம், ஒரே ஒரு நிமிஷம். இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் இவங்க யார் மேலயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இவங்கள விட்டுருங்க மேம், ப்ளீஸ். எங்களை பார்த்தா எப்படிமா தெரியுது உனக்கு? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் தானே? இப்ப என்ன இல்லன்னு பல்ட்டி அடிக்கிற? பேப்பர்ல என்கிட்ட கையெழுத்து வாங்கினியா? எனக்கு வேற வழி தெரியலடி. போலீஸ் மூலமா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். உன் வாழ்க்கையையும் காப்பாத்த முடியும். காப்பாத்தணும்னு நினைச்சியா இல்ல மொத்தமா என் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைச்சியா? இப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு அவசரப்படாதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்ட. என்கிட்ட கேட்காம, என்கிட்ட சொல்லாம ஏன்கா இப்படி ஒரு வேலையை செஞ்ச? நீ என் மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல ரஞ்சிதா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பொறுமையா சொன்னா இவங்க கேட்பாங்களா சொல்லு? லீகலா ஆக்ஷன் எடுத்தாதான் இவங்க வழிக்கு வருவாங்க. அக்கா, நீ என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீ செஞ்சது பெரிய தப்புக்கா. எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு நீ பிரச்சனையை தான் பெருசாக்கியிருக்க. இதான் உன் முடிவுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கையெழுத்து போட்டிருக்கவே மாட்டேன். நிறுத்துங்கடி. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு நல்லாவே நடிக்கிறீங்க. இவ அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? இப்பதான் விஷயம் தெரிஞ்ச மாதிரி இந்த அம்மா கோவப்படுவாங்களா? இந்த டிராமால நம்பறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அண்ணி. என் மேல இருக்கிற அக்கறையில தான் அக்கா முன்ன பின்ன யோசிக்காம இப்படி செஞ்சுட்டா. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா உன்னை நம்பிடுவோமா? இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுதான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கீங்க. இங்க எல்லாரோடைய வயிற்றுச்சலும் உங்களை சும்மா விடாதடி. இந்த பாவத்துக்கான தண்டனையை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அருண், மத்தவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. நீங்களாவது என்ன கொஞ்சம் நம்புங்க அருண், ப்ளீஸ். நான் உனக்கு எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா? உனக்காக எங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டேன். எங்க அம்மாவே எதிர்த்து பேசினேன். ஆனா நீ பதிலுக்கு என் முதுகுல குத்துவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை காதலிச்சு நினைச்சு நான் வெக்கப்படுறேன். போதும், நிறுத்துங்க. உங்க குடும்ப சண்டையை வேடிக்கை பார்க்க ஒண்ணும் நான் இங்க வரல. உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும். மேடம், என்ன மேடம் அக்யூஸ்ட ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், வீட்டுக்கு வந்த மருமகளை டார்ச்சர் பண்ணா அக்யூஸ்ட் மாதிரி விசாரிக்காம அவார்டா கொடுப்பாங்க உனக்கு? மேடம், எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் மேடம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இவளுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கவே இல்ல. இவன் பொண்டாட்டியே இல்லாதப்போ அவ கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எப்படி மேடம் செல்லும்? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். 2 தடவை அருண் இவ கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. நீ பாக்கலன்றதுக்காக அது நடக்கலன்னு ஆயிடுமா? கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு உங்க தங்கச்சி தான் சொல்லிட்டு தெரியறா. ஆனா அவங்க கல்யாணம் நடந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஏன் இல்ல?
வீடியோ ஆதாரமே இருக்கு, பாக்குறீங்களா? செஞ்சு நீ வாபஸ் வாங்காத. உன் பேச்ச கேக்குறதுனால தாங்க என் வாழ்க்கையே நாசமா போகுது. ஏன் தங்கச்சிக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? தாராளமா கொடுக்கலாம். அப்படின்னா அதே கம்ப்ளைண்ட்ட நான் கொடுக்கறேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. அக்கா, இது ஏன் வாழ்க்கை, இத நான் பாத்துக்கிறேன். நீ இதுல தலையிடாத. ஏய், உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்னால வேடிக்கைலாம் பார்க்க முடியாதுரி. இந்த கல்பனா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். உன் வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்காம நான் இதை விடுறதா இல்ல. அக்கா ப்ளீஸ், பிடிவாதம் பிடிக்காத. நான் சொல்றத கேளுக்கா. இல்ல நான் இப்பவே உன் உறவே வேண்டான்னு நான் முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படியே நினைச்சுக்கோ. கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணனும் சொல்லுங்க, நான் பண்றேன். நான் கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ரஞ்சிதாவுக்கு நீங்க ஊரறிய தாலி கட்டல. 2 தடவையும் ரகசியமாவே தான் உங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அதனாலதான் கல்யாணமே நடக்கல, இவ உங்க பொண்டாட்டியே இல்லைன்னு வாய் கூசாம எல்லாரும் பேசுறாங்க. முறையா கல்யாணம் பண்ணாம இவ பட்ட வேதனையெல்லாம் போதும். இப்பவே உங்க வீட்டாளுங்க முன்னாடி என் தங்கச்சி கழுத்துல நீங்க தாலிய கட்டணும். இல்ல அருண், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க நினைச்சதை சாதிக்க பாக்குறாங்க. நீ இதுக்கு ஒத்துக்காதடா. ஒத்துக்கலனா உங்களுக்கு தான் நஷ்டம். நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டேன். அப்புறம் இவங்க ஜெயிலுக்கு போட்டோம். எது உங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அம்மா, இவங்க கிட்ட வேணாம்னு சொல்லுங்கம்மா. இவங்க வழிக்கு வரமாட்டாங்க. நான் இவங்கள கூட்டிட்டு போறேன்.
இவங்க 2 பேரையும் 5 வருஷம் உள்ள வச்சாதான் புத்தி வரும். கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துங்க அவங்க. ஏம்மா உள்ள? இல்ல மேடம் ஒரு நிமிஷம் நான் ஒத்துக்கிறேன். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன், உங்க முன்னாடி முறையா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கல்யாணம் செல்லாது, ரஞ்சிதா மருமகளே இல்லைன்னு திரும்ப ஒரு கதையை ஆரம்பிச்சிடாதீங்க. ரஞ்சிதாவுக்கு இனிமே எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. புருஷனோட அவ சந்தோஷமா வாழணும். அதுல யாராவது பிரச்சனை பண்ணீங்க, மொத்த குடும்பமும் ஜெயில தான் இருப்பீங்க. கோமதி, என் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா தீனா, இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? ரஞ்சிதாக்கு அதுக்குள்ள எப்படா மயக்கம் தெளிஞ்சது? டிக்கியில இருந்ததா எப்படா கோமதி கூட சொகுசா வந்து இறங்கணும்? ராகவன் கிட்ட இருந்து ரஞ்சிதா எப்படி தப்பிச்சா? கோமதி கூட எப்படி வந்தா? இந்த பிளான் எப்படா மிஸ் ஆச்சு? யாராலடா மிஸ் ஆச்சு? ஐயோ, யோசிக்க யோசிக்க தலை வெடிக்குது. நீ வந்த இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு புரியாம நீ புலம்பிட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். ஏன் எப்படின்னு உனக்குள்ள நிறைய குழப்பமும் கேள்வியும் இருக்கும். நடந்த விஷயத்தெல்லாம் உன்னால ஜீர்ணிக்க கூட முடிஞ்சிருக்காது. சரி, தண்ணியை குடிச்சு உன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. உன்ன மாதிரி நான் ஒன்னும் விஷம்லாம் கலக்கல. தைரியமா எடுத்து குடி. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸும் மத்தவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றதும் தான். நீ யாரோட மோதிரியோ அவங்கள ரொம்ப மட்டமா எடை போட்டுடுற.
என்னமோ நீ மட்டும் தான் பெரிய மூளைக்கார மாதிரியும் எங்களுக்கெல்லாம் மூளைக்கு பதிலா களிமண் இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு உன் பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகி நீ மூக்கொடிஞ்சு நிக்கிறதுக்கே அதுதான் காரணம். என்னடி ரஞ்சிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், என்கிட்ட இந்த காப்பாத்திட்டோன்ற திமிர்ல பேசுறியா? ஆமா, இது வரைக்கும் தோத்துக்கிட்டு இருக்க நீயே திமிர் எடுத்து ஆடுறப்போ ஜெயிச்ச திமிர்ல நான் ஆடக்கூடாதா? கோமதி, இரு, இப்பதான் நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் அதுக்குள்ள அனாவசியமா கத்தி உன் பிபியை ஏத்திக்கிற? என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மொத்தமா கோவப்பட்டுக்கோ, ஓகே? அடியாள் ராகவன் எப்படி எங்களுக்கு டிரைவரா மாறினான்றது தானே உன்னோட பெரிய ஷாக்கே. முதல்ல அதை கிளியர் பண்ணிடுறேன். அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால வந்து அவன் உன்கிட்ட பேசிட்டு போன